Sum number 2. Form the pair of linear equations in the following problems and find their solutions if they exist by elimination method. Question ஓட meaning என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எக்ஸாக்டாக அந்த லீனியர் பேரை ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லீனியர் பேர் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, if we add 1 to the numerator and subtract 1 from the denominator, a fraction reduces to 1, it becomes 1 by 2. If we add 1 to the denominator, what is the fraction? So in the first question நம்ம என்ன calculate பண்ணணும், fraction என்னன்றதை நம்ம calculate பண்ணணும். ஸோ ஃப்ராக்ஷன் அப்படின்போது எக்ஸ் பை ஒய். ஸோ எக்ஸ் பை ஒய் எனக்கு அது என்ன ஃப்ராக்ஷன் தெரியாது. ஸோ அதனால் லெட் த ஃப்ராக்ஷன் பி எக்ஸ் பை ஒய் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் த ஃப்ராக்ஷன் பி fraction be x by y. So இந்த fraction நான் x by y னு எடுத்துக்கிறேன். So first hint என்ன, if we add 1 to the numerator and subtract 1 from the denominator. So numeratorக்கு 1 add பண்ணணும், அதே மாதிரி denominatorக்கு 1 subtract பண்ணும்போது the fraction reduces to 1. So fraction ஓட answer வந்து 1 வரும். So according to the question, according to the question x plus 1 divided by y minus 1 is equal to 1. If 1 is added to the numerator and subtract 1 from the denominator, a fraction reduces to 1. இதுதான் இதோடைய இந்த ஸ்டேட்மெண்ட்கான மீனிங். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x plus 1 is equal to just cross multiplication 1 into y minus 1. So x plus 1 is equal to y minus 1. So x plus 1 minus y plus 1 is equal to 0. So x minus y plus 1 plus 1. So it is nothing but plus 2 is equal to 0. So fraction அதாவது equation linear equation நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு linear equation எனக்கு கிடைச்சிருச்சு. So இப்போ next second அதோடைய pair நம்ம என்ன எப்படி calculate பண்ணலாம். Next part வந்து பார்த்தீங்கன்னா it becomes na enna, the fraction becomes 1 by 2 if we add 1 to the denominator. So idhula numerator பத்தியே பேசல, வெறும் denominator பத்தி மட்டும் தான் பேசிருக்காங்க. Okay, so இப்போ it becomes 1 by 2 if we add 1 to the denominator. it அப்படினா என்ன அர்த்தம், it அப்படினா fraction, the fraction becomes 1 by 2 if we add 1 to the denominator. So fraction வந்து 1 by 2 மாறும் எப்போ அப்படினு பார்த்தோம்னா denominatorல நம்ம 1 ஆட் பண்றது மூலமா நமக்கு fraction 1 by 2 மாறும். numerator பத்தி எதுவுமே பேசல. ஸோ அப்போ செகண்ட் பார்ட் எப்படி, and according to the question numerator எதுவுமே numerator பத்தியே பேசல. So x divided by denominator என்ன சொல்லிருக்காங்க, if we add 1 to the denominator, x divided by y plus 1 is equal to it becomes na the fraction becomes 1 by 2. So இப்போ question ஓட statement பாருங்க, it na என்ன, the fraction becomes 1 by 2 if we add 1 to the denominator. இப்போ புரிஞ்சுதா. இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு செகண்ட் பேர் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். So just cross multiplication, we will be getting 2x is equal to 1 into y plus 1. So 2x is equal to y plus 1. So 2x minus y minus 1 is equal to 0. So இது second equation. So first equation second equation நமக்கு கிடைச்சாச்சு இல்லையா. ஸோ இப்போ எலிமினேஷன் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷன் எதை நம்ம கேன்சல் பண்ணலாம், y டேர்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, yன்னு இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x minus y plus 2 is equal to 0. Second equation implies 2x minus y minus 1 is equal to 0. So subtract பண்ணும்போது signs எல்லாம் change ஆகும். So
x minus 2x. x minus 2x ஓட வேல்யூ என்ன? minus x. plus y minus y cancel ஆயிடும். 2 plus 1 is nothing but 3 is equal to 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது எது பெரிய நம்பரோ அதோடைய சைன் தான் நம்ம எடுத்து எழுதணும். நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும் மேக்ஸில். ஸோ minus x plus 3 is equal to 0. ஸோ minus x is equal to plus 3 இந்த சைட் போயிடுச்சுன்னா minus 3 x is equal to 3. ஸோ x உடைய வேல்யூ 3 கிடைச்சாச்சு. இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் x is equal to 3 in equation 1. x minus y equation 3 வந்து என்ன? சாரி equation 1 என்ன? x minus y plus 2 is equal to 0. x உடைய வேல்யூ 3. 3 minus y plus 2 is equal to 0. 3 plus 2 is 5. 5 minus y is equal to 0. So 5 is equal to minus y in the side plus y. So y is equal to 5. Therefore, the required fraction is x by y. x by y is equal to x oda value 3, y oda value 5. So 3 by 5 is the required fraction.